கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டையை பயன்படுத்தி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போயிட்டு சப்பாத்தி பூரி இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு கப்பில் இந்த முட்டை கிரேவி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிடணுன்னு ஒரு ஆசையை தூண்டும். அந்த வகையில் அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கி வரும். ஏன்னா நம்ம இதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்க போகிறோம். அதாவது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க தான் போகிறோம். கிரேவிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரையும் கலரையும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. கலரும் நமக்கு மாறி வந்திருக்கு. இதை வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறி வர கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலுமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினது தான் பயன்படுத்தியிருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோவுக்காக கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொடி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 50 ml அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. என்னோடய இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கனால நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்திருக்கேன். அதாவது நாங்கள் மதியம் லஞ்சுக்கு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, நைட்டு சப்பாத்திக்கும் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்து காமிச்சிருக்கேன். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஜாரெல்லாம் அலசிட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து வெந்து வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம மசாலாக்கள் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி எடுத்துருந்தோம். தக்காளியுமே பச்சையாக தான் அரைச்சிருந்தோம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரை அலசிட்டு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேக வச்சு கத்தியில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 10 முட்டை சேர்க்க போகிறேன். முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸுக்கு கொதிக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம தான் கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இது கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சுட்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். அவ்வளோதான், நமக்கு சுட சுட கிரேவி ரொம்ப சூப்பராகவும் நல்ல ஸ்ட்ரக்சராகவும் கிடச்சிருக்கு. இதை சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட இன்னமுமே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம ஹோட்டல்ஸில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த முட்டை கிரேவியை செய்து காமிச்சிருக்கோம். டேஸ்ட்லேயும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நம்ம இந்த முட்டை கிரேவி செய்து காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.